இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய நம்முடைய வாழ்க்கையோட அழகை திருடுறது யார் தெரியும் நினைக்கிறத? அந்த திருடன் யார் தெரியுமா? கடந்த கால நினைவுகளும் எதிர்கால பயங்களும் தான். இவங்க ரெண்டு பேர் தான் இன்றைய வாழ்க்கையோட அழகை திருடுகிறார்கள். அதனால் கடந்த கால நினைவுகளை தூக்கி போடுங்க, எதிர்கால பயங்களையும் தூக்கி போடுங்க. நினைவுகள் பயங்கள் இரண்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஓகேவா? அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், அவன் என்னை அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி என்னை செஞ்சிட்டான், அவனால் நான் இப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒருவரை வஞ்சகத்தன்மையோடு அழுக்கான எண்ணத்தோடு அந்த சம்பவத்தையே நினச்சி அந்த மனிதனோட நினைவுகளையும் அவனை பார்த்தா நான் பேச மாட்டேன், அவனோட ஜென்மத்துக்கு சகவாசம் இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன்றவல்ல, அந்த ஒழுக்கத்தை நம்ம போயிடணும். வாழப்போகிற காலம் சொச்ச காலம்ங்கிறதுனால சரி விடு, அவருடைய குணங்கள் அப்படித்தான், நம்மளுடைய குணம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகணும். இது ரெண்டாவது என்னுடைய தாழ்மையான அறிவுரை. சரி சார், அறிவுரை சொல்கிறீங்களே, நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களான்னு கேட்டால், நான் 2 சம்பவங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது ஒரு தெளிவு அடைஞ்சேன். அதில் கிமு கிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். எனக்கு அந்த மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்த முன்னாடி இருந்த விஜயகுமார் வேறு, கொஞ்சம் கடைப்பிடிக்காதவன் கூட என்னை சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த மாரடைப்புக்கு பின் என்னுடைய வாழ்க்கை முறை ஒரு வாரமாக வச்சுக்கோங்க, விளையாட்டு மாதிரி ஒரு வாரம் ஆகிடுச்சு. குறிப்பாக ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டு, புட்டுப்பருத்தியில் இருக்கிற சீஃப் டாக்டருடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கண்ணன்கிற தலைமை மருத்துவர் இதய நிபுணருடைய ஸ்டேட்மெண்ட்டு, சொக்கலிங்கம் சாருடைய ஸ்டேட்மெண்ட்டு, இப்படி 3 விதமான ஒப்பீனியன்கள் கேட்ட பின்னாடி என் வாழ்க்கை முறை வேறு. நான் கடைப்பிடிக்கிறேன் ஐயா, கடைப்பிடிக்கிறேன். அதிகம் பேசுவதில்லை. இந்த சேனல் கூட ஏன் தெரியுங்களா, தினம் பேசுகிறேன். என் மனைவி கூட சொல்லுவாங்க, ஏங்க இதெல்லாம் பேசுகிறீங்கன்ட்டு. நான் மரணிப்பதற்கு முன் என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன், சினிமாவில் ஆசைப்படுற மற்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். தம்பிகளா, சினிமா நல்லா இல்லைடா, சின்ன படம் ஓடுறதில்லை, ப்ரொடியூசர் இல்லை, எங்கேயும் வாய்ப்பு இல்லை, கொத்தடிமை மாதிரி சுற்ற வேண்டியிருக்கு. போட்டிக்கு கனவுகளை குறைத்து கொள்ளுங்கள், வேறு ஒரு உலகம் வாழுங்க. சினிமாவே 24 மணி நேரம் உலகம்னு வாழ்ந்தீங்கன்னா மன அழுத்தத்தில் இந்த அப்பா மாதிரி ஆகிடுவீங்க. அதை இல்லைன்னா கூட வாழணும்.